மரத்துக்குள்ள ஓட்ட இருக்கா? ஆமா. என்ன தள்ளுங்க. சரி வாங்க போகலாம். இது பழைய காலத்து மரம் அவ்வளோ. சுப்பம்மா ஓகே. இந்த காட்டுருந்தா அக்கா ஆல்ரெடி இங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்டா? பாஹாங் தலைநகர் குவாந்தானில் இருக்கோம். பாருங்க, மஸ்ஜித் நெகிரி. இதான் மாநிலத்தோட பெரிய பள்ளியா சார்? இதான் மாநிலத்தோட பெரிய பள்ளி தானே? பாருங்க பாருங்க, டவர், குவாந்தான் டவர். இது இங்கே ஃபேமஸ்ஸு. நாங்கள் வந்து லொகர் தொழுவை போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு அலீஃப் ரெஸ்டாரண்ட், அலீஃபில் வாழையில சாப்பாடு சாப்பிட்டு இப்போ குவாந்தான் பெரிய பள்ளிக்கு தொழுவை போய்கிட்டு இருக்கோம். மஸ்ஜித் நெகிரி, மஸ்ஜித் சுல்தான் அஹ்மத், குவாந்தான் பாஹாங். நீங்க தான் இருந்தீங்களா? பள்ளியாசல பார்த்தா தொப்பி இதுதான் நான் சொல்லல. பள்ளியாசல பார்த்தோன்னா தொப்பி போடுறாரு. தொழுவை முடிஞ்சு இப்போ போய்கிட்டு இருக்கோம் பைக் எடுக்க. பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்? தெல்லோ செம்படா. தெல்லோ செம்படா. தெல்லோ செம்படா அப்படி தானே? தெல்லோ செம்படாவில் போய் அங்கே போய் நடக்கும். துரியான் சாப்பிட போகிறீங்களோ? இங்கே கிடைச்சா சாப்பிடுவோம். செண்டோல் குடிக்கணும் சொன்னீங்க. கண்டிப்பாக செண்டோல் குடிச்சிட்டு அவன் துரியான். செண்டோலை குடிச்சு துரியானை குடிச்சுக்கிட்டே செண்டோல் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே. துரியானை குடிக்க முடியாது, சாப்பிட முடியும். மாம்பழத்தில் அந்த தேங்காய் பாலுக்குள்ள மாம்பழத்தை போட்டு பிணைஞ்சு சர்க்கரையை போட்டு சாப்பிடுவோமே, அந்த மாதிரி. நடந்துக்கிட்டே பேசுறீங்களே, மூச்சுவாங்களா? சின்ன வயசுன்னு அதான் உங்களை மாதிரி வயசான ஆளுக்கு தான் மூச்சுவாங்க. உங்களை சின்ன பிள்ளைகளுக்கு மூச்சுவாங்க. அது இதான் குவாந்தான் டவர் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஹாங் மாநிலத்தில் குவாந்தான் தலைநகரில் இந்த டவர் ரொம்ப ஃபேமஸ். இந்த பள்ளியில் தொழுதுட்டு வந்தோம். ஜாலான் தமான் பள்ளியில் தொழுதுட்டு ஸோ பைக் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். பைக் எடுத்துகிட்டு செண்டோல் குடிக்க கூட்டி போகிறோங்க. நாப்பில் செண்டோல் இருக்குமா சொல்லிட்டீங்களா? இதான் சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட் அலி கறி ஹவுஸ். கிளம்ப வேண்டியதான் எடுத்து. எங்கே செண்டோல் குடிக்கவா? செண்டோல் ஒரு ஆசையை காட்டிட்டியா? ஒரே செண்டோல் நினைப்பா இருக்கு. குடிச்சாதான் இல்லை, ரைடு வரும்போது ரொம்ப தாகம் எடுக்கும் ஜி. ஒரு வழியாக வந்தாச்சு செண்டோல் குடிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாப்புல. கடற்கரை ஓரங்களில் பாருங்க நிறைய சோப்புலாம் இருக்கு. கடலோட சோப்புலாம் தெலுக் செம்பேடாக்கா இந்த கடற்கரைக்கு பேரு. தெலுக் செம்பேடா. கடல் இப்படி இருக்கு பாருங்க. இப்படி கடல் மேலே எவ்வளோ அழகாக கட்டி விட்ருக்கா பாருங்க. சுத்தமாக கடை, நிறைய கடை மூடி கிடக்கு. என்னன்னு தெரியல, வெள்ளி சனி ஞாயிறு திறப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லாட்டி சாயங்காலத்துக்கு அப்புறம் திறப்பாளான்னு தெரியல. போல போல வகையாக இருக்கு பாருங்க. காடி, மோட்ரு, இதெல்லாம் உங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு உங்கள் பேர் எழுதி கொடுக்கலாம். பேக்கு, பயிர் நகையெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். காத்தாட்டி வெயில் காலங்களில் முதல்ல ஜப்பானில் உள்ள ஸ்டைல் அது. அதான் உடம்புலாம் பரவிடுச்சு. சரி, கடல் காற்று நல்லா குளு குளுன்னு இருக்கு. சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனைலாம் இல்லைங்க.
புலி ஒன்று படுத்து கிடக்கு. இப்போ மலேசியாவில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் புலி பப்ளிக்காக படுத்து கிடக்கு. ஆனால் படுத்தே தான் கிடக்குது எப்போ பார்த்தாலும், ஏன்னு தெரியல. நல்ல ஜூஸ் இருந்தால் பாருங்க. ஓகே ஏபிசி இருக்காமோ? ஆமாம் செம்மையா இருக்கு. கடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தமாக இருக்கு. மக்கள்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் பிளாஸ்டிக் தெரியுதா, உண்மையான புல் இல்லை. பிளாஸ்டிக்கை வந்து மேலே போத்திட்டாங்க. இப்போ அப்படியே இருக்கேன். மண் நல்லா சுத்தமாக இருக்குது. அங்கே ஒரு பாலம் போகுது பாருங்கள். இந்த பாலத்தில் போனீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள அங்கிட்டு உள்ள இடங்களுக்கெல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். பாதை போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நீங்கள். அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இங்கே தங்கணும், சரியா? இப்போ நம்ம சும்மா பைக் ரைடில் வந்துட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கும். மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கும். எல்லாம் நிறைய பேரை பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த புளியை பூனை பார்க்குது பாருங்க. குறைரா இல்லை இங்கே பாரு, எல்லாரும் உன்னை பார்க்கணும் சொன்னா பாரு. இந்த இடத்துக்கு பேர் தெலுக் செம்பெடா. பாஹாங் குவாந்தானுக்கு வந்தீங்கன்னா தெலுக் செம்பெடா வந்து என்ஜாய் பண்ணுங்க.